ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்சல் பவர் மீடியா. இன்றைக்கான வீடியோக்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 வோல்ட் பிக்சலில், அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்கிட்ட மிச்சம் இருந்த பிக்சலில் பார்த்திங்க அப்படின்னா டேக் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி பிக்சலில் ப்ராப்பராக கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோக்களை பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ஆல் நம்ம செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நான் இப்போ ஃபியூச்சரில் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். சரி வாங்க, இப்போ ஒரு இந்த ரெட்ரோ செட்டில் நான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டேக் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா டாப்பு எந்த சைடு வேணாலும் நம்ம டாப் எடுத்துக்க முடியும். ஏன்னா ரெண்டு சைடுமே கனெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா, அதை பார்த்தீங்கன்னா என்கிட்ட மிச்சம் இருந்த பிக்சல் செட்டு, அதாவது நான் இப்போ வெல்கம் போர்டு அதுமாரி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீற பிக்சல் செட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஏன் நம்ம வேஸ்ட்டாக இருக்கின்ற டேக் யூஸ் பண்ணி இங்கே இதை போடலாம், அதுக்காண்டி தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இதுமாரி உங்கள்கிட்ட வேஸ்ட்டு, அதாவது மிச்சம் பிக்சல் செட் எதாவது இருந்தது இந்தமாரி டேக் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காக தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எந்த சைடு, அதாவது நீங்கள் எந்த சைடு வேணாலும் டாப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம போட போகிறது 5 வோல்ட்டு கிடையாது, 12 வோல்ட்டு தான். எந்த சைடில் சப்ளை கொடுத்தாலும் அது ஏற்றுக்கும். ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தமாரி கீழே பார்த்த மாரி வச்சுக்கிறோம். ஏன் நம்ம கீழே பார்த்த மாரி வைக்கணும் அப்படின்னா, மேலேருந்து இப்போ பில்டிங்கில் போட்டோம்னா கொஞ்சம் பிரைட்டு கரெக்டாக கீழே லெவலாக அடிக்கும். அதுக்காண்டி நம்ம இந்தமாரி வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த காடியில் பார்த்தீங்கன்னா அந்த டேக் போய் நல்லா ஃபிட்டிங் மாரி உட்காரணும். ஓகேவா, இதுமாரி தான் நீங்கள் டேக் போடணும். ஓகேவா, நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது நான் கருப்பு டேக் தான் யூஸ் பண்ணலான்னு இருந்தேன், பட் என்கிட்ட கருப்பு டேக் இல்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த டேக் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒயிட் கலரு. நீங்கள் ஒயிட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் கருப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுமாரியே நீங்கள் எல்லா பல்புக்கும் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டேக்கை போட்டாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேக்கோட எக்ஸ்டென்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ கட்டர் எடுத்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுமாதிரி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகேவா, அதனால் அந்த டேக்கோட எக்ஸ்டென்ஸ்லாம் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுமாரி கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப எட்ஜில் கட் பண்ணிங்க அப்படின்னா அது லைட்டாக ரிலீஸ் ஆயிரும். அதனால் கொஞ்சம் நல்லா விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதேமாரி டேக் போட்டிங்க அப்படின்னா எந்த பிக்சல், அதாவது எந்த ஒரு பொருளை டேக் போட்டாலும் நல்லா கொஞ்சம் இதேமாரி கட் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் இதேமாரி எல்லா பல்பும் கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டேக்கில் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதே போல் தான் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற செட்டுகளையும் நம்ம டேக் யூஸ் பண்ணணும். ஓகேவா, நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நீங்கள் லைன் அடிக்கலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி. இதுமாரி நீங்கள் ஃபினிஷிங்காக பண்ணிக்கலாம், பார்க்குறது நல்லாயிருக்கும். ஓகேவா, இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா செட்டுக்கும் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட செட்டு, அதாவது ரெட்டில் ஒரு 20 பல்பு, அதுமாரி ஒயிட்டில் ஒரு 15 பல்பு, அதுக்கப்புறம் வாம் ஒயிட்டில் இந்தமாரி நான் தனித்தனியாக பிரித்து டேக் போட்டு வச்சுட்டேன். ஓகேவா, பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்தமாரி நீங்கள் டேக் போட்டு வச்சுக்கோங்க. இது நாங்கள் படத்தை எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. 12 வோல்ட்டை பொறுத்தையும் சிம்பிளான வேலை தான். ஓகேவா, ப்ளஸ்ஸு மைனஸு இது மட்டும் தான் அதில் வேலை. ஒரு ரன்னிங் போட்டால் அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு வீடியோ இருக்குது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாம்பிளுக்காண்டி நான் இந்தமாரி போட்டிருக்கேன். அதாவது ஒரு சும்மா ஒரு யூ ஷேப்பில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா, நீங்கள் அதுக்கப்புறம் எந்த மாரி வேணாலும் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் லோடு, நியூட்ரல், கிரவுண்டு, வோல்ட்டு மைனஸ் அண்ட் வோல்ட்டு ப்ளஸ் இருக்கும். வோல்ட்டு மைனஸையும் வோல்ட்டு ப்ளஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டில் கனெக்ஷன் பண்ணணும். ஓகேவா, அதாவது 12 வோல்ட் செட்டில் நம்ம கனெக்ஷன் பண்ணக்கூடிய லைனு. ப்ளஸ்ஸு, அதாவது மைனஸ் பார்த்தீங்கன்னா கருப்பு ஒயரில் கொடுத்துக்கோங்க, ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா சிகப்பு ஒயரில் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் அவுட்புட் நம்மளுக்கு வரும். அதாவது 12 வோல்ட் பவர் பாக்ஸ்லேருந்து அவுட்புட் நம்மளுக்கு வரும். அதை நம்ம டேரக்ட் பிக்சலில் கொடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் செட்டு கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கும் வாம் ஒயிட்டும் கொடுக்கணும், அதையும் கொடுத்துக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 ப்ளஸ் அண்ட் 3 மைனஸ் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பவர் லைன் கொடுத்து எப்படி எரியுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் போர்டில் நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ சுவிட்ச் போர்டில் கனெக்ஷன் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவிட்சை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் சுவிட்சை போட்டாச்சு, ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் பிக்சலுக்கு பவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. இந்த டேக் போட்டதுனால தான் உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது. டேக் போடாமல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த நார்மலான ஒரு 8mm LED பல்ப் மாரி தான் அது தொங்கிட்டு இருக்கும். இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகேவா? பிரைட் உங்களுக்கு ஓரளவு நல்லா தெரியும். ஓரளவில் நல்லாவே பிரைட் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே.